ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மேவ்ராக். இது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா மண்டே எனக்கு எடுத்து ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலையும் அவிச்சு வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலிஃப்ளவர் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டிஷ்யூ போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது 1 வீக் ஆனாலும் கெடாதுங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக கன்சியூம் பண்ணுறது நல்லது தான். ரொம்ப நாள் வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேன். அந்த ப்ரொக்கோலிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, கெடாது. அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த டிஷ்யூ வந்து ஈரமாயிடுச்சுன்னா வேறு டிஷ்யூ மாற்றி வச்சுருங்க. மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பூரி போட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், பாய்.